பொதுவா மீனம் அப்படின்னாலே ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். ஒரு கோடி செலவு பண்ணால் கூட உறவுகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்குல்ல, அந்த மனசு அதிகமாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கனவுகள் நிறைய இருக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு நிறைய ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கும். ஒரு 70% வரைக்கும் நன்மைகள் நடக்கும். மீதி 30% தான் பெண் குழந்தைகளுடைய நடவடிக்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. தாய்மாமன் வழி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்மாமன் வழி உறவுகளோ ரொம்ப இப்போ வந்து சிக்கல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியான லாபங்கள் வரும். கடல் கடந்து வந்து நீங்கள் வந்து பயணம் செய்யலாம். அதே மாதிரி வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும், எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் எதில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் வந்து பண்ணலாம். அதுவும் குறிப்பாக யுரேனஸ் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான லாபத்தை வந்து கொடுக்கும். அதில் ஏஐயில் எந்த விஷயத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. மீன ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறது விலாவரி அந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாக மீனம் அப்படின்னாலே ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மீனராசிக்காரங்களுடைய பொதுவான இயல்பு என்ன அப்படின்னா உறவுகளை பேணுவது. ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, கோடி கொடுத்தேனும் உறவுகளோடு கூடி இருத்தல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோடி செலவு பண்ணால் கூட உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்குல்ல, அந்த மனசு அதிகமாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கனவுகள் நிறைய இருக்கும். வீடு அப்படிங்கிற விஷயத்த சொர்க்கம் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மீனராசிக்காரங்க தான். இது இயல்பாகவே காலப்புருஷனுக்கு மோட்சஸ்தானமாக வர்றதுனால இவங்களுக்கு ஆன்மீக தேடலும் அதிகமாக இருக்கும். பக்தி அது சார்ந்த விஷயங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மீனராசிக்கு. என்னை பொறுத்தளவுக்கு தனுசும் மீனமும் ரெண்டுமே குருவினுடைய வீடாக இருந்தாலும் கூட குருவினுடைய மொத்த இயல்பும் எங்கே இருக்கும்னா மீனத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு நிறைய ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கும். ஆனால் அதை கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதை ரொம்ப பெருசாக பேசுவாங்க. லைக் வந்து ஒரு சிட்டுக்குருவி பார்க்கணுன்றது கூட உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரியான ஆசைகள் நிறைய இருக்கும். ஒரு வீட்டில் வந்து முற்றம் வச்ச வீடு கட்டணும், ஊஞ்சல் இருக்கணும், இந்த மாதிரியான கனவுகள் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வீடு தான் சொர்க்கமே என்ன கேட்டால். மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அமைய போகுதுங்க சார்? மீனராசிக்காரங்க 2026 ஒரு மாட்ரேட்டான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஒரு 70% வரைக்கும் நன்மைகள் நடக்கும். மீதி 30% தான் டிஃபெக்ட்ஸ் இருக்க போது. என்னங்க 7.5 சனியில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படிங்க நல்லது நடக்கும் அப்படின்னு மீனராசிக்காரங்க கேட்கலாம். முதல் சுற்றில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அது சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வருமே தவிர 2ஆம் சுற்று 3ஆம் சுற்றில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் இருக்காது. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளானட். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 11 இருக்குது. 11 இருந்தாலே அதிகப்படியான லாபத்தை கொடுக்கணும். அப்போ ஒரு விதமான லாபம் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்தானத்திலிருந்து 3இல் இருக்கக்கூடிய யுரேனஸ் அது வந்து அதிகப்படியான வளத்தை கொடுக்கணும். வளம் ப்ளஸ் லாபம் ரெண்டுமே சேர்றப்ப அபரிவிதமான பணவரவுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா மீனத்துக்கு இருக்குது. அப்போ இங்கே வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் 7.5 சனி நடந்தாலும் கூட அதிகப்படியான லாபத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக யார் இருக்காங்கன்னா மீனராசி இருக்கிறாங்க. அப்போ 7.5 சனி நடக்குது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த லாபத்தை சரியாக திட்டமிட்டு பெருக்கி கொள்ளக்கூடிய மீனராசிக்காரங்க பொழைச்சிப்பாங்க. இல்லைங்க வரக்கூடிய காசெல்லாம் விரயமாக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க மாட்டிப்பாங்க. அப்படியான வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து 2வது ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் ப்ளஸ் கைரனுடைய சேர்க்கை மேசராசியில் இருக்குது. இந்த 2 சேர்றப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் இவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா உறவுகளை இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பாங்க. அந்த வேலையை 1க்கு 2 மடங்காக இவங்க செஞ்சே ஆகணும். இப்போ ஏன்னா உறவுகளுக்குள்ளே இவங்களுடைய சார்ந்த உறவுகளுக்குள்ளே விரிசல் வரும். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு மீனத்துக்கு உண்டு. மீனராசி நேயர்கள் இந்த 2026 ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? மீனராசிக்காரங்க 2026 எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் ஹெல்த்தில் அக்கறை செலுத்துறது. மீனத்துக்கு எப்பயுமே ஒரு நினைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தன்னை சுற்றி தான் இயங்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனாலே அதுவும் குறிப்பாக இந்த உறவுகள் மத்தியில் சொல்கிறப்ப நான் இல்லைன்னா அவர் இயங்க மாட்டார், நான் இல்லைன்னா என் வீட்டுக்காருக்கு எதுவுமே வேலை நடக்காது, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து டெய்லி ரொட்டீனே மாறும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மீனராசி பெண்கள் உங்களுடைய மைண்ட் தாட்டை வந்து மாற்றிக்கணும். அப்படி மாற்றுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களை சுற்றி இந்த உலகம் இல்லை, உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளாக வரணும்.
மீனராசி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான தைரியம் என்ன அப்படின்னு கேட்டால், எதை சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமாயிரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு இயற்கையிலே அந்த எண்ணம் இருக்கும். அப்போல்லாம் கிடையாது. ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதை தான் ரெசல்யூஷனாகவே எடுக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன்கள் அதிகமாக வாங்காமல் இருக்கணும். மீனராசிக்காரங்க கேட்டால் உடனே கடன் கிடச்சிருங்க. அதனால என்ன பண்ணணும், கடன் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வாங்காமல் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது விஷயம், பெண் குழந்தைகளுடைய நடவடிக்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அதை வந்து எப்படி ரெசல்யூஷனாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் மீனம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மீனராசி ஆண்கள் வந்து குடும்பத்தில் சில விஷயங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருப்பீங்க. பெண்களுக்கு வந்து அதுக்கு மாறான குணம் இருக்கும். அவங்க வீட்டையே பேம்பர் பண்ணிப்பாங்க. மீனராசி ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. இப்போ ஆண்கள் என்ன பண்ணணும், மீனராசிக்கார ஆண்கள் இருந்தாங்கன்னா வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். மீனராசினியர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இல்லை ஒரு சில உறவுகளிடம் ஜாக்கிரதை அப்படின்னா யாராக இருக்கும்? மீனராசிக்காரங்க பொதுவாகவே உறவுகள்கிட்ட எந்த உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தாய்மாமன் வழி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்மாமன் வழி உறவுகளோ ரொம்ப இப்போ வந்து சிக்கல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே மாதிரி கணவன் வர்க்கத்தில் மீனராசிக்கார பெண்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் கணவன் வர்க்கத்தில் வரக்கூடிய சகோதரத்துவம், அதாவது உங்கள் மச்சான் மாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, கொழுந்தனார், இவங்கக்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் வீட்டை நீங்கள் தான் பேம்பர் பண்ணுறீங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிகிறப்ப உங்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே எமோஷ்னலாக தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளே எப்போயுமே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், என்னை பற்றி இவங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதுக்கான காலகட்டமாக வரும். உங்களை பற்றி தவறான சில விஷயங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கேரக்டர் அசாசினேஷன் நடந்தாலும் மனம் கலங்காமல் இருந்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆட்களே கிடையாது. மீனராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஃபினான்சியல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 இருக்கக்கூடிய ப்ளூட்டோனாலையும் அதுக்கப்புறம் யுரேனஸ்னாலையும் அதிகப்படியான லாபங்கள் வரும். கடல் கடந்து வந்து நீங்கள் வந்து பயணம் செய்யலாம். அதே மாதிரி வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும், எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். ஏதாவது வாங்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அதனுடைய தன்மைகளை மட்டும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா உத்தமமாக இருக்கும். கடல் கடந்து போக முடியலன்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதை ரன்னிங் வாட்டரில் உங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு, நீங்கள் கடல் கடந்து போகிற மாதிரி எந்த நாடுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாடை நினச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் அந்த கல் உப்பை கரைச்சிடுங்க அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதமும் வந்து உங்களுக்கு வந்து விலகி நீங்கள் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டு யோகம் இருக்குது. மாற்று மதத்தினர், மாற்று மொழியினரால் நிறைய ஆதாயங்கள் உண்டு. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து யாராவது வந்து மாற்று மதத்தினர் வராங்க அப்படின்னா தாராளமாக ஏற்றுக்கோங்க. மாற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் வந்தாங்கனாலும் அவங்களாலையும் உங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய ஆதாயங்கள் இருக்க போகுது. மீனராசினியர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? மீனராசிக்கு 2026 திருமண யோகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தாராளமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போனா ஜூனுக்கு முன்ன வரைக்கும். கைரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப முக்கியமான பிளானட். அது வந்து அம்மாவை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் 3வது இடத்துல இருக்கிறதுனால, உங்கள் வீட்டில் மீனராசிக்காரங்க இருக்கிறாங்க, திருமணம் நடைபெறாமல் இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப தீவிரமாக முயற்சிகளில் இறங்கலாம். அப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகி அவங்களுடைய மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீனராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்க போது இந்த 2026 சார்? 2026 மீனராசிக்காரங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னு சங்கடப்பட வேணாம். ஏன் அப்படின்னா, IVF மாதிரியான முயற்சிகள் பண்ணாலும் கூட பழித்தமாகாத ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்க போது. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஜூனில் உங்களுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம் வரும். எப்போன்னா குருவினுடைய சில விஷயங்கள் டிரான்சிட் ஆகிறப்ப ஒரு மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. மற்ற மாதங்களில் இருக்கக்கூடிய முயற்சியை வந்து கைவிட்டுறாதீங்க. ஆனால் வந்து இதுக்காக நிறைய மெடிசன் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு அதுக்கான முயற்சிகள் வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாமல் இருக்கும். குறிப்பாக ஐவிஎஃப் வந்து நிறைய தடவை ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மீனத்துக்கு இந்த தடவை இருக்கு. இன்னொன்று, உங்களுக்கான நோய்கள் பற்றி பார்க்குறப்பயுமே உங்களுக்கு தாம்பத்தியம் ரிலேட்டடான நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சிந்திக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெடிசன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, IVF பண்ணாதீங்க, நேச்சராக சைல்டு பர்த்துக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய நாட்டு மருந்துகளும் ஆயுர்வேத மருந்துகளும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருந்தாலும் ரெக்டிஃபை ஆகலாம். மீனராசினியர்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது எந்த துறையில் பண்ணும்போது லாபம் அதிகரிக்கும்? மீனராசிக்காரங்க 2026 ஷேர் மார்க்கெட்டில் எதில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் வந்து பண்ணலாம்.
அதுவும் குறிப்பாக யுரேனஸ் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான லாபத்தை வந்து கொடுக்கும். அதில் ஏஐயில் எந்த விஷயத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பொதுவாக வந்து இப்போ டெவலப் ஆகக்கூடிய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் மீனராசிக்காரங்க இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறப்போ உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நிஃப்டி 50ல் ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கைரன் அப்படின்ற ஒரு பிளானட் பேசணும் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ஃபார்மிங், அதுக்கப்புறம் வந்து கார்டனிங், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உணவு சார்ந்த பை ப்ராடக்ட்ஸில் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவும் வந்து தமிழ்நாடும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ப்ராடக்ட்ஸை வந்து அதுவும் குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்புகளில் அதிகமாக யாருக்கு லாபம் இருக்குன்னா மீனராசிக்கு இருக்குது. ஷேர் வாங்குறதா இருந்தால் உணவு சார்ந்த துறையுமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான லாபம் உண்டு. உணவு உற்பத்திக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸு, பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருக்கட்டும், மேன்யூர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரங்களாக இருக்கட்டும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு லாபங்கள் உண்டு. மீனராசினியர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த 2026ல் எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2026ல் மீனராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஓவரால் பாடி மெட்டபாலிசம், வெயிட் கெயின், இந்த ரெண்டுலேயும் கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாம்பத்திய ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீர்க்கட்டிகள் கருப்பையில் வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி பிசிஓடி வராமல் பார்த்துக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். மீனராசினியர்களுக்கு லோன் இஎம்ஐ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதிகரிக்கிறதுக்கான ஆபத்தும் இருக்காங்க? 2026ல் மீனராசிக்காரங்களுக்கு லோன், இஎம்ஐ இந்த மாதிரியான விஷயங்களில் நான் 2 ஆஸ்பெக்டில் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேதிக் ஆஸ்பெக்ட். அப்போ 730 நடக்கிறதுனால ரொம்ப பெரிய தடையும் தாமதமும் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நிறைய பணம் வரப்போகுது இவங்களுக்கு. அப்படிங்கிறப்ப செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சரியாக முறையாக திட்டமிட்டாங்க அப்படின்னு சொன்னால் லோன், இஎம்ஐ வந்து அடைக்கலாம். குறிப்பாக 2027ல் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. இதை பிளான் பண்ணி இதை சேவ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா 27ல் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. இஎம்ஐயாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், புதிய கடன்கள் மட்டும் மீனராசிக்காரங்கள் வாங்காமல் இருப்பது நல்லது. மீனராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது விலாவரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.